முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஏடூரில் உயிரிழந்த சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனை முடித்து வேறு குடும்பத்திற்கு மாற்றிக் கொடுத்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சகாதேவன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ரூபி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்புலி அடுத்த ஏடூர் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி சுமனின் மகள் அனுஷ்கா 17 வயது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று கல்லூரியில் சேர விண்ணப்பித்த நிலையில் குடும்ப தகராறு கடந்த 24ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை முயன்றுள்ளார். அக்கம் பக்கத்தினர் உடன் அருகில் உள்ள மருத்துவமனையில் முதல் உதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை நள்ளிரவு உயிரிழந்தார். இந்த நிலையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக ஆரப்பக்கம் காவல்துறையினர் பதிவு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சென்றபோது அனுஷ்காவின் மரணம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அங்கு நடத்தி விசாரணையில் மனநிலையில் தற்கொலை செய்து கொண்ட பிரியதர்ஷினியின் 18 வயது சடலத்திற்கு பதிலாக அனுஷ்காவின் சடலத்தை மாற்றிக் கொடுத்து அனுப்பி வைத்து தெரிய வந்தது. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மணலி காவல்துறையினர் வீட்டிற்கு சென்று சடங்கு சமாளித்துவிட்டு சுடுகாட்டிற்கு சென்ற சடலத்தை கை தடுத்து நிறுத்தி நடந்ததை எடுத்து கூறி அனுஷ்காவின் பணத்தை மீட்டு அங்கிருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் பிரியதர்ஷினியின் சடலம் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் இருவரும் சடலத்தில் இரு சடங்குகள் நடத்தப்பட்டன. சவக்கிடையில் வழங்கப்பட்ட டோக்கன்கள் எண் மாறிய சடலம் மாறியிருக்கும் என பணியில் அலட்சியமாக செயல்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன்.